நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய 4 முக்கியமான தீர்மானங்கள். இந்த வருடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருக்கணுமா? தேவனுடைய அற்புத கரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர விரும்பினீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 4 அடிப்படையான தீர்மானங்களை ஒவ்வொரு நாளும் எடுக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவது தீர்மானம், சந்தோஷமாக இருக்க தீர்மானியுங்கள். என்னங்க? சந்தோஷமாக இருக்க தீர்மானம். சந்தோஷம் என்பது ஒரு தீர்மானம், தெரியுங்களா உங்களுக்கு? அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். ஏன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை திருடுவதற்கு சாத்தான் ஒவ்வொரு நாளும் அதிக பிரயாசங்கள் எடுக்கிறான். எப்படியாவது உங்களுக்குள் இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை பறிக்கும்படியாக சாத்தான் பல தந்திரங்களை கொண்டு வந்து உங்களை எப்படியாவது மனம் வேதனை அடைய செய்ய, உங்களுக்குள்ள ஒரு மனசோர்வை கொண்டு வர பிரயாசம் பண்ணுறான். ஆனால் நீங்கள் இந்த வருடம் துவங்கும் பொழுது நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டியது, தேவனுடைய பலன் என்னுடைய சந்தோஷமாக இருக்க போகின்றது. இந்த வருடம் என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் நான் சந்தோஷமாய் இருக்கும்படியாக நான் தீர்மானம் செய்திருக்கின்றேன். அதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் ஐயா. தேவன் எனக்கு அந்த பலத்தை தருவார். சந்தோஷமாக எப்பொழுதும் அப்படின்னா ஒரு ஃபேக்காக இருங்க நான் சொல்லலை, அது பாசாங்க பண்ணி சந்தோஷமா இருங்கன்னு சொல்லலை. நமக்குள்ளே இருந்து பொங்கி ஆண்டவராக இயேசு சொன்னது போல அந்த ஊற்று, ஜீவ ஊற்று நமக்குள்ளே இருந்து பொங்கி வந்து மற்றவர்களை அது செல்வாக்கு உண்டாக்க பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷமாக தேவன் நமக்குள் தருவாராக. என்னுடைய ஜெபம் இந்த பட்டணத்தில் சொல்லப்படட்டும். இந்த பெத்தேல் மாநகர பேராலயத்துக்கு போகக்கூடிய விசுவாசிகள் எப்பொழுதும் சிரிச்சு கொண்டே இருக்கிறாங்க, எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அவங்களுடைய முகத்துல எந்த விதத்திலும் ஒரு வேதனையோ ஒரு व्यसனத்தை நான் பார்க்கல, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறாங்க என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கப்படுவதாக. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சிரிங்களேன், சந்தோஷமா இருங்களேன், சந்தோஷமா இருங்களேன். உலகத்தையே உங்கள் தோளில் போட்டு ஒவ்வொரு நாளும் பாரமாக சுமந்து கொண்டு இருக்காங்க. உலக நியூஸை படித்து உங்கள் முடியெல்லாம் கொட்டி எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை சந்தோஷமாய் வைக்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் இந்த தெரிந்து கொள்ள எடுக்கிறோம், நான் சந்தோஷமாய் இருப்பேன். என்ன வந்தாலும் இந்த வருடம் சந்தோஷத்தை நான் தெரிந்து கொள்ள போகின்றேன்.